ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சிக்ளோபீடியா அடிச்சோம். அவங்க மேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸ்க்ளூட் ஒன்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ளூட் ஒன் அப்படின்றது நாட் கோடட் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அதனால் இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் கோட் பண்ண முடியாது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இல்லைனா மோர் ஈவெண்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் வந்து நடக்க முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்று கொடுக்கறது மூலமாக மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக ரூல்ட் அவுட் ஆயிரும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிக் மெல்டிஸ். இந்த டைப் 1 டயபெட்டிக் மெல்டிஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து எக்ஸ்க்ளூட் 1ல் இருக்கும். ஏன் அப்படின்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்றது பேஷண்ட்டோட ஜெஸ்டேஷன் பீரியட், அதாவது ப்ரெக்னன்சி பீரியடில் மட்டும்தான் இந்த டயபெட்டிஸ் வரும். பட் பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி டைப் 1 டயபெட்டிஸ் மெல்டிஸ் இருந்தால் அது ஜெஸ்டேஷனில் மட்டும் வரும் அப்படின்றத நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால தான் இந்த ரெண்டு கோடும் ஒரே டைமில் வரவே முடியாது. இதே மாதிரி தான் ட்ரக் ஆர் கெமிக்கல் இன்டியூஸ்ட் டயபெட்டிக் மெல்டிஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் போடுறதுனால பேஷண்ட் ஏதாவது டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த டேப்லெட்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா இன்சுலினோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரக் இல்லைன்னா கெமிக்கல் இன்டியூஸ் டயபெட்டிக் மெல்டிஸ். ஸோ பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் மெல்டிஸ் இருக்குது, டைப் 1 இருக்குன்னா கண்டிப்பாக இது வர வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் நியோநாட்டல் டயபெட்டிக் மெல்டிஸ். நியோநாட்டல் டயபெட்டிக் மெல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து அண்டர் 6 மந்த்துக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நியோநாட்டல் டயபெட்டிக் மெல்டிஸ் சொல்லுவாங்க. இதுவும் பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி டைப் 1 டயபெட்டிக் மெல்டிஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இது வர வாய்ப்பே கிடையாது. இதே மாதிரி போஸ்ட் பேங்க்ரியாக்டோமி டயபெட்டிக் மெல்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பேங்க்ரியாக்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இன்சுலின் வந்து சுரக்காது. ஸோ அப்படி சுரக்காதனால வரக்கூடிய டயபெட்டிக் மெல்டிஸ். அதே மாதிரி டைப் 2 டயபெட்டிக் மெல்டிஸ். டைப் 2 டயபெட்டிக் மெல்டிஸ்ன்றது பேஷண்ட்டோட மெட்டபாலிக் டிசார்டர். இதனால் என்ன ஆகுதுன்னா உடம்புல வந்து பிளட் சுகரோட லெவல் வந்து அதிகமாகுது. பாடியால் இன்சுலினை தேவையான அளவு சுரக்க முடியாதனால இது ஏற்படுது. ஸோ இதுவும் வர முடியாது. ஸோ டைப் 1 டயபெட்டிக் மெல்டிஸ் வந்தாலே இது எல்லாமே எக்ஸ்க்ளூட் 1ல் வரும். ஸோ இதை நம்மளால் கோட் பண்ண முடியாது. நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.